அன்பு உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நம்ம சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா அப்படியே லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனே அமைக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ பெண் பார்க்கும் படலம், பெண் பார்க்க போகிறாங்க. போகிறப்ப என்ன பண்ணுவோம், 5 பேர் போவோம், இல்லைனா 7 பேர் போவோம், இல்லைனா 9 பேர் போவோம், இல்லைனா 11 பேர். இப்போ ஒற்றைப்படையில் தான் போவோம் நம்ம. ஏன்னா இது வந்து ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் இதை கூட ஒற்றைப்படையில் தான் போகணும் அப்படின்னு ஒரு வழிவகுத்து வச்சுருக்கிறாங்க. பெண் பார்க்க போகிறப்ப பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்குது, மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிக்குது, பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேரேஜ் ஏற்பாடு பண்ணி நம்ம அதுக்கு ஒரு நாள் குறித்து மண்டபம் பார்த்து திருமணம் ஏற்பாடு பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுகளுக்கும் மாப்பிள்ளை கிடைக்கிறதுனா இல்லை. ஏன்னா பெண்கள்லாம் அதிகமாக படிச்சிடுறாங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10th +2 முடிச்சுக்கிறாங்க. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஏ பிஏன்னு ட்ரிபிள் டிகிரியெல்லாம் முடிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது அந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்குது. 100க்கு 90% பெண்கள் படிச்சிடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். மாப்பிள்ளைங்க தான் படிக்காமல் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்புறம் மேரேஜ் பண்ணி ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அந்த கல்யாணம் நடக்குதுங்க. இப்போ 10th படித்த பையனுக்கு அதே 11th 12th +2 இப்படி பார்த்தா ஓகே. அதே அதிகமாக படித்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 10th படிக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள நல்லா இருந்தால் ஓகே, எந்த இது இல்லாமல் நல்லா இருந்தால் ஓகே. எதோட மனக்கசப்பு வருது அவங்க 2 பேருக்கும். நான் அதிகமாக படிச்சிருக்கேன், நீ கம்மியாக படிச்சிருக்கேன், அதான் உனக்கு நாலேஜ் பத்தலை, இப்படி ஒரு சண்டை வந்துடும். அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த ஈக்குவல் அந்த 10th அந்த +2 மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இல்லை அதே போல் ஏஜ் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏஜ் மாப்பிள்ளைக்கு 25 வயசுனா பெண்ணுக்கு ஒரு 2 வயசு கம்மியாக இருக்கணும். அதே போல் இருக்கணும். அதுக்காக அந்த 25 24ங்கிறது திருமண வயது, அதையும் தாண்டக்கூடாது. இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசுலாம் பசங்க கல்யாணம் பண்ணுவாங்க பையனுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட்டிகிட்டு போகிறப்ப இது யார் பேரனான்னு கேட்பாங்க. இல்லை அந்தளவுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கூடாது. நமக்கு ஒரு 45 வயசு வர்றப்ப பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு 24 25 வயசுலேயே பார்த்தீங்கன்னா பெண் பார்த்து திருமணம் முடிச்சிடணும். அதான் எனக்கு தெரிஞ்சுப்பட்ட. ஏன் சொல்கிறேன்னா, அதிக வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களோட சங்கதிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே இது கம்மியாக போயிட்டே இருக்கும். அதனால் அந்த ஏஜ் அந்த 24 வர்றப்ப பெண் பார்த்து 24 25 26க்குள்ளே 30 வயசுக்குள்ளே கல்யாணம் முடிச்ச பார்த்துக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போனால் அப்புறம் உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 15 20 வயசு டிஃப்ரெண்ட் ஆகிடும். இப்போ 40 வயசு பையனுக்கு பார்த்தீங்கன்னா 15 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா ரோட்டில் போனாலே என்னடா அது அண்ணன் அப்பா மகன் மாதிரி இருக்கும், இல்லைன்னா மாமனார் மருமகளான்னு கேட்பாங்க. இப்படி நிறைய நான் பார்த்துருக்கேன். அதனால் அப்புறம் மேரேஜ் பண்ணுங்க. அதே போல் 24 வயசுலேயே 24 25 வயசுக்குள்ளே மேரேஜ் பண்ணிடுங்க. அதான் சரியான வயது. பெண்களுக்கு 18 வயது நிரம்பியவுடன் பண்ணோம்னா பையன்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 வயது நிரம்பியவுடன். அது ஒருவனுக்கு ஒருத்தி தான். நம்ம தமிழ்நாடோட பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடு. ஓகே, இப்போ மேரேஜ் பண்ணிடுறோம். மேரேஜ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணாலும் மனைவிக்கு ஒரு தனியாக ஒரு நேரம் ஒதுக்கணும். இந்த வேலைக்கு போகிறீங்க போகலை அது வேறு பிரச்சனைங்க. வேலைக்கு போயாகவும் சம்பாதிக்க நல்ல வேலைங்கிறது வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொடுத்தாதான் மனைவி உங்களை மதிப்பா. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதுக்காக நீங்கள் வேலையில் ஒரு கண்ணாக இருந்தாலும் மனைவி மேலேயும் ஒரு மரியாதையாக ஒரு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைம் ஒதுக்கணும். ஆமாங்க. இல்லைன்னா அப்புறம் மனைவிக்கும் உங்களுக்கும் அப்புறம் பெரிய ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடும். அதனால் மனைவிக்குன்னு ஒரு தனியாக நேரம் ஒதுக்குங்க. அப்புறம் நேரம் ஒதுக்குன அப்புறம் குழந்தை 1 வருஷம் 2 வருஷம்னா குழந்தைக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாடணும், கொஞ்சம் அது கொஞ்சம் நேரம் தனிப்பட்ட முறையில் ஒதுக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பம் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கோம். எந்த சலிப்பு இல்லாமல் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சலிப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். அதனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு கொள்கையோடு தமிழ் மரபு, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழ் மரபு. அந்த மரபோடு நீங்களும் மனைவி எதுனாலும் மனைவி லவ் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணிட்டு மனைவி லவ் பண்ணுறது தவறே கிடையாது. ஏன்னா இப்போ நானெல்லாம் என் ஒய்ஃப் கிட்ட பேசுனேன்னா பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமெல்லாம் பேசுவேன், 2 மணி நேரமெல்லாம் பேசுவேன்.
அப்படி என்னையா பேச போகிற அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாம், 1 மணி நேரமாக 1/2 மணி நேரமாக பேசுகிறதே தெரியாது. இல்லை அந்தளவுக்கு பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஜாதி மதம் பார்க்காமல், ஏன் சொல்கிறேன்னா லவ் பண்ணுங்க, வேண்டாங்க லவ் பண்ணுங்க. லவ் பண்ணி கல்யாணம் முடித்தா இன்னும் பெட்டர். லவ் பண்ணி 2 பேரும் ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கணும். லவ் பண்ணுறது பெருசு இல்லை. இன்றைக்கி ஒருத்தர் லவ் பண்ணுறது, அதை இப்போ உள்ள லவ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒருத்தனோட லவ் பண்ணுறாங்க, அடுத்த மாதம் ஒருத்தனோட லவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் இப்போ சகஜம் போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணணும். அப்போ தான் அந்த லவ் பார்த்திங்கன்னா, அந்த காதல் என்பது பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வரும். நானே என் மனைவியை 13 வருஷம் லவ் பண்ணேன். நம்ப மாட்டாங்க யாரும் சொன்னா. எங்கள் ஊர்லேயே தெரியாது, அந்தளவுக்கு இருந்தோம். எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இதில் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் அவங்க ஊருக்கு போகணும். அப்போ பார்த்து இதை பேசி இப்போ தாங்க ஃபோனு. அப்போல்லாம் எதுங்க ஃபோனு, எல்லாம் லெட்ரு தான். லெட்ரு போட்டால் 3 நாள் கழிச்சு அவங்களுக்கு போகும். அங்கேருந்து ஒரு வாரத்துக்கு 2 லெட்ரு. அந்த லெட்ரு மூலியமாக தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஜாதி மதம் இல்லாமல் திருமணம் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட சங்கதிகள் நல்லாயிருக்கும். நம்ம வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். நீங்கள் இப்போ பெண்ண அப்படின்னா திருமணமான பிறகு நிச்சயப்பட்ட திருமணமும் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நிச்சயப்பட்ட திருமணமாக இருந்தாலும் திருமணத்துக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் கேப் போடுவாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா மனைவி லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கல்யாணம் முடித்து லவ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. உங்கள் மனைவி நீங்கள் லவ் பண்ண போகிறீங்க, அதில் என்ன தப்பு? அந்த இது தவறே கிடையாது. திருமணத்துக்கு பிறகும் மனைவியை காதலிப்பது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். இது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. காதலியுங்கள், மனைவியை காதலியுங்கள். பிள்ளைகள் மேலே அளவான அன்போட அன்பு காட்டணும். அன்பு காட்டி வளர்க்கணும். எங்கெங்கே அன்பு காட்டணும்னு இருக்குது. அதில் எல்லா விஷயத்தையும் அன்பு காட்ட விட எங்கெங்கே அதை அன்பு காட்டணும், எப்படி வளர்க்கணும், அதுபோல் மரியாதை நிமித்தமாக வளர்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அப்பா டேய் வாடா போடா அப்படின்லாம் சொல்லலாம். அதே போல் வாங்க போங்கன்னு அதுதான் நம்மளோட தமிழர்கள் மரபு. வாங்க தம்பி, போங்க தம்பி அப்படின்னு நம்மளும் பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும். தம்பி இங்கே வாங்கப்பா, பாப்பா இங்கே வாங்கப்பா அப்படின்னு பேசணும். நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. இங்கே வாடி, இங்கே போடா. ஆமாம், உங்கள் ஒய்ஃபையே நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பாருங்கள், அதே தான் உங்கள் பிள்ளைகளும் கூப்பிடும். நீங்கள் ஒய்ஃபு போய் வாடி இங்கே போடின்னு சொன்னால் அது பிள்ளைகளுக்கு அதே பழக்கம் தான் வந்துடும். ஏன் சொல்கிறேன்னா, இது நான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். வீட்டுக்காரம்மாவை போய் வீட்டுக்காரர் வந்து என்னடி பண்ணுற, அங்கே போடியாடி இங்கே போறியான்னு கேட்குறப்ப அந்த பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருந்து பிள்ளைகளுக்கும் அதை தொட்டிக்க முடியாது. இன்னும் அப்பா மட்டும் வாடி போடின்னு கூப்பிட்றாரு, நான் கூப்பிட்டாயா நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மனைவியை லவ் பண்ணுங்கள். அதுபோல் வாங்க போங்கன்னு மரியாதையாக கொஞ்சம் கொடுத்து வளர்த்து பாருங்கள். அப்புறம் படிக்க வைங்க பிள்ளைங்களை. குடும்பமான அளவுக்கு பிள்ளைங்களை எவ்வளோ சிரமப்பட்டாலும் படிக்க வச்சுருங்க. அரசு பள்ளியில் படிக்க வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நாளடைவில் பின்னாடி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். அரசு பள்ளியிலேயே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்லாம் நிறைய வந்துருச்சுங்க. எல்லா ஸ்கூல்லேயுமே வந்துருச்சுங்க. எல்லாம் இங்கிலீஷ் மீடியம்லாம் அரசு பள்ளியிலே வந்திருக்கு, தமிழ் மீடியம் வந்திருக்கு. நீங்கள் 2லேயுமே படிக்க வைக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அரசு பள்ளியில் படித்தாதான் உங்களுக்கு